அன்பார்ந்த ஜி கிளிக் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே, தொடர்ந்து இந்த வான் சிறப்பு பற்றி திருவள்ளுவர் மேலும் மழையின் அவசியத்தை பற்றி என்ன சொல்றாருன்னு இந்த ஒரு திருக்குறளை இப்போ பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது நீர் இல்லைன்னா உலகம் இல்லை. நீரின்றி அமையாது உலகு, நீர் இல்லைன்னா உலகம் இல்லை. யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வான் மழை இல்லைன்னா ஒழுக்கம் இல்லை. எப்படி? இப்போ நீர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்றாட பணிகளை ஒரு குளிக்கிறதோ இல்லை ஒரு தொழிற்சாலைகளில் பயன்பாடோ இல்லை குடிநீரோ இல்லை வன உயிரினங்களுக்கு குடிநீரோ எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணியே கிடைக்காது. அப்படிங்கிறப்போ அன்றாட பணிகள் நடைபெறாது. அதனால உலகத்தில் எந்த பணியுமே நடக்காது. அதனால தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லி மிகவும் அருமையாக அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே இதை உணர்ந்து இன்றைக்கும் அது பயன்படும் வரை இன்றைக்கும் அது பொருள்படுமாறு கூறியுள்ளார். சரி, இந்த நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நீருக்கு என்ன ஆதாரம்? நீருக்கு ஆதாரம் மழை. மழை ஆக இந்த மழை இருந்தால் தான் நமக்கு நீர் இருக்கும். அப்போ மழை வர்றதுக்கு நாம் என்னென்ன செயல் திட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் இங்கே விவாதிப்போம், பரிமாறுவோம். அதாவது மழை எப்படி பெய்கிறது? மழை பெய்வதற்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவை? கடல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி ஆவியாகி அது அந்த ஆவி நீராவி போக்கா போய் மேலே ஆகாயத்தில் உள்ள காற்று குளிர்வடைந்து மழையாக திரும்பி வருகிறது. சரி, கடல் மட்டும் இருந்தால் போதுமா? நம்ம மழை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மனிதர்களுக்கும் இதர ஜீவராசிகளுக்கும் ஒரு ஆரோக்கியமாக வாழ நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. மழை பெய்யலாம், மரம் இருந்தாலும் மரம் இல்லைனாலும் மழை பெய்யும். ஆனால் மரம் மழை வர காரணமாக இருக்குது. மரங்கள் அதிகமாக இருந்தால் மழை அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா, இப்போ மரம் நல்ல ஒரு வெப்ப காலத்தில் பூமியிலிருந்து தண்ணியை எடுத்து அதனுடைய இலைகளுடைய துளைகள் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க, அந்த துளைகள் மூலம் நம்ம மேலே போய் காற்றை குளிர்வித்து அது மழையாக மீண்டும் கீழே பூமிக்கு வருது. ஆக காற்றை குளிர்விக்கிறதுலே கடல் நீர் ஆவியாகிறது ஒரு முக்கிய பங்காக இருந்தாலும், இந்த தாவரங்களிலிருந்து செல்லக்கூடிய இந்த நீராவியானது காற்றை மேலும் குளிர்வித்து அந்த நீர்த்திவலைகளை பெரிதாக்கி மழையாக கீழே வருவதற்கு அது காரணமாயிருக்கு. ஆக இந்த காரணகர்த்தா தான் மரம், காடுகளை வளர்க்குற உயிரினங்கள். ஆக நம்ம மழை வரணும்னாக்க நம்ம வன உயிரினங்களை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும், தாவரங்களை பாதுகாக்கணும். இந்த எல்லாத்தையும் பாதுகாத்தா தான் மழை வரும். மழை வந்தால் தான் நமக்கு நீர் கிடைக்கும். நீர் இருந்தால் தான் உலகத்துக்கு இயங்கும். உலகம் இயங்கினா தான் நாம் எல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கைகளில் ஈடுபட முடியும். மழை இல்லை என்றால் மேலும் திருவள்ளுவர் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கம் கெட்டு போயிடுங்கிறார். If there is no rain, no activities in the world and no morality in the world. So இதன் மூலம் திருவள்ளுவர் மழையினுடைய சிறப்பை மிகவும் அழகா சொல்றார். இந்த மரங்கள் எப்படி மழை பெய்யறதுக்கு காரணமா இருக்குன்னு இன்னொரு கருத்தும் சொல்லுவாங்க. அதாவது மரங்கள் ஆடுறதுனால, அங்கங்க அசைறதுனால அந்த காத்து மேகங்களோட மோதி உராசி ஒரு விதமான வேதியியல் வினை நடந்து மழை வர காரணமாகுதுன்னு சொல்லி விஞ்ஞானத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்ன, மரங்கள் நமக்கு ஒரு பொக்கிஷம். இது ஒரு வரம். இந்த வரம் யாராலையும் கொடுக்க முடியாத இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். இந்த வரத்தை பாதுகாப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், மரங்கள் வளர வழிவகை செய்வோம். நாம் மரங்கள் வளர வழிவகை செய்து நீராதாரங்களை பாதுகாப்போம். நீராதாரங்களையும் மரங்களையும் காடுகளையும் பாதுகாத்தால் நமக்கு மழை அதிகமாக வருவதற்கு, போதுமான மழை வருவதற்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு
விடைபெறுகிறேன். வணக்கம்.